அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு. 1/6/2025 முதல் நீங்கள் நினைத்தவை தானாக நடக்க போகிறது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு பகவானும் ஜென்மத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரிக்கிறார். அதே போல தன குடும்பஸ்தானத்தில் கேதுவும், கும்பராசியில் சனியும், ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நீங்கள் நினைத்த மாதிரி நடைபெற இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் குரு இருப்பதும், செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்று இருப்பதும் போன்ற பல இன்னல்களுக்கு நடுவிலே எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கிரகம் மட்டுமில்லாமல் மற்ற கிரகங்களாலும் ஒரு சில நன்மைகளை நீங்கள் இந்த வாரத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறார். அதே போல லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து மிக சிறந்த யோக நிலையை தருவதால இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லைகளை தந்து வந்த அனைவருமே விலகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல பிரச்சனைகள் சில நேரங்களில் வெற்றியாக அமையும் வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. கவனத்தோடு கையாண்டால் பாதகங்களை சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பது கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது. தாய் வழி உறவுகள் கை கொடுக்குங்க. பொருளாதார நிலை திருப்தி தருங்க. அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பயணங்கள் சாதகமாக அமையுங்க. அதே போல விரய குரு என்பதால் செலவுகள் வரும் என்றாலும் அதை முதலீடுகளாக மாற்றிக்கொள்ளும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கை காசை பத்திரப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாய் சனி பார்வை இருப்பதை மறந்துவிட வேண்டாம். அதே போல யாரையும் நம்பி பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதை நீங்களே மேற்கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. நீங்களே கவனமாக செய்யுங்க. வாகனங்களை கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை. விரக்தியான சிந்தனையை வெளியேற்றுங்கள். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்துல குரு பகவானும் விரயஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறாங்க. சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு மாறுகிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியங்க. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என தோன்றினாலும் உடனடியாக மருத்துவரை அணுக அவரது ஆலோசனையை பெறுவது மிக மிக அவசியங்க. அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கூடுமான வரையில் வெயில் நேரத்தில் அலைவதையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்க்க வேண்டும். திருமண முயற்சிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ஏன்னா அவசர முடிவுகளால தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடிய வாய்ப்புகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுது. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும் அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது முக்கியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதை தவிர்ப்பது அவசியங்க. தேவையில்லாத மனசங்கடங்களை ஏற்படுத்த வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோக
உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ஜீவனக்காரகன் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிட வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் நீங்களே மேற்கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. ஒப்புக்கொள்வது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல் கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை வருங்க. முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. அதே போல முதலீடு சம்பந்தமான விஷயங்கள்ல அகலக்கால் வைக்க வேண்டாம். முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கவுத்தோம் என்று செயல்படுத்தாமல் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவதும் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு 1/6/2025 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைய கொடுங்க. அதன் காரணமாக வருமானமும் பாதிக்கப்பட இருக்கு. கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு வாரம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக இருப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையை தங்களுடைய அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. வைகாசி மாதம் மேலிட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானம் எச்சரிக்கையும் அவசியங்க. கட்சி தொண்டர்களுடன் பழகுவதிலும் அளவோடு இருப்பது நல்லது. கிரக நிலைகளின்படி வீண்பலி ஏற்பட்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வித்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன. படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிட்டு வந்த நிலையில இப்போது உங்களுடைய முழு ஆர்வமும் படிப்பில் அமைய இருக்கு. பிற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருங்கி பழக வேண்டாங்க. சகவாச தோஷம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, விவசாயத்துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குதுங்க. வயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்கும். அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்படுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது என்பதையே கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க. நெருங்கிய உறவினர்
உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் கருத்து வேற்றுமையும் ஏற்பட்டு கவலை அளித்து வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களுடைய பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுடன் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை பற்றி விவாதிக்காமல் இருப்பது நல்லதுங்க. பிறரால் பிரச்சனை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கவனம் மிக மிக நல்லது. அதேபோல் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திருநாகேஸ்வரம், திருநள்ளாறு, காளகஸ்தி திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும்.